அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எடுத்துக்கொண்டும் தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனித்தன்மைகள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலாத்தும் ஸலாமும் ஆகிய அகில உலகங்களுக்கு அல்கொடையாக அனுப்பப்பட்ட அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, உலக வரலாற்றை புரட்டி பார்த்தால் என்னென்ன மாமனிதர்களை காணலாம். சில அரசியல் முழுமை வேகம் வைத்தனர், சில கண்டுபிடிப்புகளால் மனித வாழ்க்கையை மாற்றினர், சில பொற்காலத்தை வீரத்தை வெளிப்படுத்தினர், சில தத்துவ சிந்தனைகளால் மக்களை ஈர்த்தனர். ஆனால் ஒரு கேள்வி நம்மிடமே கேட்கப்படுகிறது: ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் முன்மாதிரிகளிலும் வாழ்ந்திருக்கிறாரா? ஒருவர் சிறந்த அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆனால் குடும்ப வாழ்க்கையின் தோல்வியடைந்து இருக்கலாம். ஒருவர் சிறந்த அறிஞராக இருக்கலாம், ஆனால் ஒழுக்கத்தின் குறைபாடுவராக இருக்கலாம். ஒரு ஆன்மீக உயர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் சமூக பொறுப்பின் பின்தங்கியவராக இருக்கலாம். மனித வரலாற்றில் இத்தகைய குறைபாடு இயல்பாகவே காணப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதர் மட்டும் விதிவிலக்கான விலக்கியர். அவர்தான் அல்லாஹ் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் ஒரு சிறந்த இறைச்சோதர் மட்டுமல்ல, சிறந்த கணவர், சிறந்த தந்தை, சிறந்த ஆசிரியர், சிறந்த நண்பர், சிறந்த நீதிபதி, சிறந்த தலைவர், சிறந்த சமூக சீர்திருத்தவாதி என மனித வாழ்க்கையை ஒவ்வொரு பரியோசமாக முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தில் மீது இருக்கின்றீர் என்று சான்றுகிறான். இந்த வசனம் ஒரு பண்பை மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு குணநலத்தையும் அல்லாஹ் அழிந்து சான்றுகிறான். ஒன்றாவது, உண்மையை சொல்லும் துணிச்சல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திருப்புத்தவராக உண்மையை மறைந்தார்கள். தவறு நடந்தால் அதை அன்போடு வெளிப்போடும் சுட்டி காட்டார்கள். பணக்காரையும் ஏழைகாரியும், உறவினர்கள் தோழரிலும் அதிகாரியிலும் நீதிபதி வேறுபாடு கட்டவில்லை. அதனால்தான் அவர்களின் வார்த்தைக்கு மக்களிடம் மதிப்பு, நம்பிக்கை இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை குணநலத்தையும் நாகரிகமும் சொல்ல வேண்டும் என்பதை வாழ்க்கையில் கற்றுத்தந்தார். இரண்டாவது, கருணை உச்சம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக அல்கொடையாக அனுப்பினோம் என்று கூறுகிறார். அவர்கள் கருணை மனிதர்களின் மட்டுமல்ல, குழந்தைகள், முதியோர்கள், ஏழைகள், அடிமைகள், அனாதைகள், பெண்கள், விலங்குகள் என அனைவரிடம் கருணையுடன் நடந்து கொண்டார். இவர்களின் சந்தையில் அல்லாஹ்வை வணங்குபவராக தோன்றலாம் என்று நம்மையே எதிர்பார்த்தார்கள். இது சாதாரணமான மனிதர்களின் மனநிலை அல்ல, அல்லாஹ் இறுதி தூதரின் குணநலம். மூன்றாவது, ஒழுக்கத்தின் தலைவராக இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏழ்மையில் வாழ்ந்தார்கள். நமது ஆடையும் தைந்தார்கள், பொருட்கும் வளம் பொருந்தார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணநலத்திற்கு கொடுத்த மிகுந்த அல்கொடை, அல்லாஹ் மிகுந்தும் கொடுத்த அல்கொடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை ஒரு வரலாறு மட்டுமல்ல, வாழ்வதற்கான வழிகாட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களையும் பின்பற்றும் வாழும் பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.